பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிறார். மனிதன் எப்போதுமே நம்ம எதையாவது ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது கிள்ளி தான் கொடுப்பான். மனசே வராது ஒரு காரியம் செய்யணும்னா. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி அள்ளி கொடுக்கிற தேவன். அப்போது நம்ம கிள்ளி கொடுக்குற மனுஷங்க கிட்ட போகிறத விட அள்ளி கொடுக்குற தேவனிடத்துல போகும் பொழுது அவனோட சகலத்தையும் திருப்தியாக பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இப்போது ஒன்றுமில்லை, நெகேமியாவின் புத்தகத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. அந்த அலங்கம் இடிக்கப்பட்டதும் சிறையிருப்பிலிருந்து வந்த பாபிலோனில் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நெகேமியா அதை கேட்ட உடனே துக்கமுகமாக இருக்கிறான். அந்த துக்கத்தை கேட்டு அவன் என்ன பண்ணுறான், எப்படி இதை ஏதாவது சரி பண்ணணுமே அவன் என்ன பண்ணுறான், அவன் உபவாசித்து அழுது மிகவும் வேதனைப்படுகிறான். ராஜாவுக்கு முன்பதாக அவன் ஒரு பானை பாத்திரக்காரனாக இருக்கிறான். ஒரு திராட்சை ரசம் கொடுக்கும் பொழுது அவனுடைய முகம் துக்கமாக இருக்கிறத பார்த்து அந்த ராஜா கேட்குறான், ஏன் இப்படி இருக்கிற, நீ எதற்காக அழுதுகிட்டு இருக்கிற, எதுக்கு துக்கமா இருக்கிற, உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, எதனால அப்படி இருக்கிற, நீ உன்னை பார்க்கும்போது நீ கவலையா இருக்கிறன்னு தெரியுது, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் என்ன சொல்றான், நான் அலங்கத்தை கட்ட போறேன், நான் இப்போ கட்ட போறதுக்கு கிட்ட உத்தரவு வேணும், நான் இவ்வளவு நாள் ஆகும் வர்றதுக்கு. ரெண்டாவது, நான் போகும்போது யாரும் என்னை தடை பண்ணாதபடிக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ரெண்டாவது, வேலைக்கு கொஞ்சம் மரங்களை கொடுங்க. இந்த ரெண்டு காரியங்களே கேட்குறான். கடைசியில் அவனுக்கு அந்த காரியம் கட்டளையிடப்படுகிறது. இது தேவனுடைய பார்வையில உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ராஜாவுக்கும் இது ஏற்ற காரியமாய் காணப்பட்டது. அதனால ராஜா என்ன பண்றான், சரிப்பா நீ துக்கமா இருக்கிற, உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இதையெல்லாம் செய்யறேன்னு சொல்லி அதை செய்யறாரு. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நான் ஒரு சுமார் அந்த 2 லைன் மட்டும் வாசிக்கிறேன். 2 அதிகாரத்திலையுமே பார்த்துக்கோங்க. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். சும்மா 2 லைன் நம்மளுடைய செய்திக்கு தேவையானது. நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் கேட்கிற காரியம் ராஜாவுக்கு உகந்ததா இருந்தபடியினால இந்த 8வது பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க என்ன கேட்க போறீங்க, அது நீங்க போய் கேட்கிற ராஜாவின் இடத்துல கேட்க போறீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல 1000 இருக்கலாம், ஏதேதோ பிரச்சனைகள் தலைக்கு மேல இருக்கலாம். கடன் பிரச்சனையா இருக்கலாம், லோன் கட்ட முடியாம இருக்கலாம், நகை வைத்துட்டு மூட்ட முடியாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாம இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நற்காரியம் செய்ய வேண்டும் ஆனால் உங்களால் அது முடியவில்லை, ஏதோ ஒரு தடை, ஏதோ மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு ஒத்தாசை வேணும், ஒரு தயவு வேணும், ஒரு உதவி வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா நீங்க இந்த அர்தசஷ்டாங்கிற அந்த பூமிக்குரிய ராஜாவே இவைகளெல்லாம் குறித்து கவலைப்பட்டு யோசித்து சரிப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த காரியத்தை கட்டளையிடும் பொழுது பரலோகத்தின் ராஜா, அண்ட சராசரங்களை ஆள போகிறவர், ராஜாதி ராஜா, அவர் நம்ம கேட்கிற காரியத்தை கட்டளையிட மாட்டாரா? அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியால் அந்த காரியத்தை ராஜா எனக்கு கட்டளையிட்டார். அப்போ நீங்க தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி காரியம்னு சொல்லி தேவ சமூகத்துல வைக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனானவர் ராஜாதி ராஜா உங்களுக்கு அந்த காரியத்தை கட்டளையிடுவார். உங்க காரியமும் ஜெயமாய் முடியும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ராஜா, அநேக தேவைகள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு, யாரிடத்துல போவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம். தகப்பனே, பரலோகத்தின் ராஜா நீர் இருக்கிறேன். உங்க சமூகத்துல வரும்பொழுது நான் ஒருபோதும் வெறுமையா திரும்பி போவது இல்லை என்று அறிந்து வந்திருக்கிறேன். கர்த்தரே, நான் கேட்கிற காரியத்தை ஆசீர்வதித்து கொடுத்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.